ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்காக பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 2, பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பழுத்த தக்காளி, 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க, 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அரை மூடி தேங்காய். வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பட்டாணி ஒரு 100 கிராம் நைட்டே ஊற வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 1 பெருசாக கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டும் அதே மாதிரி தான். பொடி ஐட்டம்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு 4 முந்திரி கசகசா எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி, கசகசா, இஞ்சி, பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையை தாளிச்சிட்டு அது கூடவே பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து பிரட்டிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கலந்துக்கோங்க. இது ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா குக்கரில் நம்ம 2 விசில் விட்டு இறக்க போகிறோம். காய்கறிகள் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தூள் ஐட்டம் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் உள்ளே ஊற்றிக்கோம். குருமா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா வெஜிடபிள் குருமா மணத்தோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த குருமா சப்பாத்திக்காக செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.